வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த ஆட்சி மேல நமக்கு இருக்கிற விமர்சனங்கள தாண்டி, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அதுல சிலர் பேசுறத பார்க்கும்போது சிரிப்பா இருக்கும், கடுப்பா இருக்கும். சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, விஜய் சார் மேல ஒரு பரிதாபம் கூட வர ஆரம்பிச்சுருது. ஏன்னா, அந்த அளவுக்கு தான் பயங்கரமா இவங்க பேசுறாங்கல்ல. இதுல ஒரு விர்ச்சுவல் வாரியர் நம்ம நேத்து கூட பேசியிருந்தோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பெரியாரை வந்து ஈவி, ராமசாமி அதெல்லாம் சொல்ட்டு, தொடர்ந்து திராவிட தலைவர்கள வந்து கேவலமா பேசுற மாரி பேசிட்டு, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, பெரியார் சார் அப்படின்லாம் உருட்டுனாப்டில்ல. யாரோ கொட்டுனதுக்கு அப்புறமா. இன்னும் சொல்லப்போனா, அ நேத்து அதாவது ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர வந்து அரெஸ்ட் பண்ணாங்கல்ல. முதல்வர் அவர்கள வந்து கொச்சையா பேசினாப்படி அப்படின்னு, கெட்ட வார்த்தையில பேசினாருன்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மீடியா முன்னாடி நின்னு, நான் தான் கேஸ் குடுத்தேன். இங்க தான் வழக்கறிஞர் அணி இருக்கிறாங்க. நாங்க தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு விளவரம் தேடிட்டு இருந்த ஒரு ஆள் தான். அதே ஆள் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படி. அந்த வீடியோல ஒரு பக்கம் செருப்பு, இன்னொரு பக்கம் தொடப்பக்கட்டை. இது 2த்துல இவங்கள எதுல அடிக்கிறது? நீங்களே சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமா பொங்குறாப்படி. யாரன்னா டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ. எதுக்கு இவ்வளோ பொங்குறாரு அப்படின்னு பார்த்தா, கோவை சம்பவம் தெரியும். குழந்தைய எப்படி சீரழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நியாயம் இவங்க கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பொங்குறாரு. ஆமா நியாயம் கேட்கணும். அந்த நியாயத்தை கேட்காம வந்து விஜய் அண்ணாவை கேட்குறாங்க அப்படிங்கிறாப்படி. விஜய் அண்ணாவை கேட்கறதும் அந்த குழந்தைக்கான நியாயம் தானே. அது எப்படி புரிய வைக்கிறது? சரி அது கூட பரவாயில்ல. கடைசியில எவிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 எடுத்துட்டு வந்து காட்டுறாப்படி. அது இல்லாம இவரு புரட்சி ஏதோ பண்ணதா ஒரு விஷயத்த காட்டுறாப்படி. இது 3த்தையும் பார்த்தா என்ன சொல்றதுன்னே தெரியல. அதாவது நம்ம எந்த ஆதாரங்கள்லாம் எடுத்துட்டு வந்துட்டு, பாருங்க தற்கூறிங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லுவோமோ, அந்த ஆதாரங்கள எல்லாம் அவங்களே எடுத்துட்டு வந்து குடுத்தா, குடுத்துட்டு இதுல மத்தவங்கள எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுனா, எனக்கு தற்குறிகள் அப்படின்னு கூட சொல்லலாமான்னு தெரியல. ஏன்னா அந்த லெவல்ல இருக்குங்க. அதாவது இந்த சம்பவத்தின் போது அந்த குழந்தையின் தாய் வந்து அவங்க மது குடிச்சிருந்தாங்க. அவங்கள கேட்டா வந்து பத்திரிகையாளர் அதெல்லாம் இந்த இடத்துக்கு போயிருக்கவே தேவையில்ல. பட் இவங்க எப்படின்னு தெரியும்ல மீடியால சிலரு. அந்த உருட்டுகள்லாம் அப்படி எடுத்துட்டு வந்தது தானே. இப்ப அதுல வந்து அவங்க ஏதோ கோக்ல வந்து வீட்டுக்காரர் கலந்து வச்சாரு, குடிச்சிட்டேன் அப்படின்ட்டாங்க. இப்போ அந்த குற்ற சம்பவத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. வெளியில ஈவ்னிங் விளையாடிட்டு இருந்த குழந்தை. அந்த குழந்தைய அப்படி சீரழிச்சிருக்கிறாங்க. இது கொடூரமா அவங்கள வந்து தண்டிக்கணும். கொடூரமா பண்ணியிருக்கிறானுங்க. அதுல வந்து தண்டனை வாங்கி தரணும். சட்டப்படி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்கக்கூடாது. அதுக்காக தான் பேசணும். சிஎம் விஜய் அவர்களை நோக்கி வைக்கப்படுற கேள்வி என்னன்னா, சமீபத்தில தானே அவர் ஆட்சிக்கு வராரு. சமீபத்தில தானே அவர் பேசினாரு. சிஎம் அங்கிள் போன உயிர் வருமா அங்கிள் அப்படின்லாம் கேட்டீங்கல்ல. கடந்த ஆட்சியில் இது போல நடந்த ஒரு குற்ற சம்பவத்துக்கு. அப்போ இப்ப நடக்கும்போது உங்களை நோக்கி கேள்விகள் கேட்பாங்கல்ல. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த குற்ற சம்பவம்னு ஒண்ணு. அடுத்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை அது யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? சிஎம் கட்டுப்பாட்டுல, நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப அது இப்போ ஒரு அமைச்சர், ஒரு துறையை சார்ந்தவங்க இருக்காங்கன்னா, அவங்களை நோக்கி கேள்வி எழுப்புற மாரி, இவரை நோக்கி கேள்வி எழுப்புவாங்கல்ல. அது அந்த குழந்தைக்கான நீதியை கேட்கிற ஒரு விஷயம் தானே அது. ஆனா இதுக்கு சம்மந்தமே இல்லாம அந்த அம்மா குடிச்சிருந்தாங்க. ஏன் அந்த அம்மா வந்து குடிச்சிருந்தா என்ன? இல்ல உடனே இவரு எடுத்துட்டு வரது பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டு அக்கா பேசுனாங்க பார்த்தீங்களா? அவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து போடுறது இவரேவ. ஏன்டா கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசுல ஈரமே இல்லையாடா? அப்படின்லாம் இவரே கேட்குறாப்படி. டேய் நாங்க கேட்க வேண்டியதெல்லாம் நீங்க ஏன் கேட்டு, நாங்க இதெல்லாம் எவிடன்ஸு பாருங்க தற்கூரி எப்படியெல்லாம் பேசுறான்னு சொல்லணும் சொல்றதுக்கு எடுத்துட்டு வரும்போது, அந்த எவிடன்ஸு இவங்களே போட்டு, இதுல வந்து இதுல அடிக்கணுமா, இதுல அடிக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன இவங்களே குடுத்தா, இவங்கள என்னன்னு சொல்றது? அ? இப்ப அந்த அம்மா வந்து அவங்க வீட்டுக்காரர் வாங்கி வச்சது, கலந்து வச்சத குடிக்கல. அவங்களே வாங்கி குடிச்சுட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனை அதனால? அதையும் அவரே சொல்றாப்படி. நீங்கலாம் என்ன சொன்னீங்க? அந்த குழந்தைக்கு நடந்த பிரச்சனைய மட்டும் பாரு. அவங்க அம்மா குடிச்சிருந்தா என்ன? குடிக்கலனா என்ன? அப்படின்லாம் கேட்டீங்களேடா! இத பாருங்கடா! அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாப்படி. அதுல தான் அந்த பக்கத்து வீட்டு அக்கா பேசுனது. அவங்க சொல்றாங்க, ஆமா குடிச்சிருந்தாங்க. அவங்க போதையில இருந்தாங்க. சரி இருந்தாங்க. அவங்களும் அந்த ரூ. 10 ரூ. 20 ரூ. 20 இல்ல. பாட்டிலுக்கு ரூ. 10 அது வந்து ரூ. 20 ஆயிடுச்சா? அந்த ரூ. 20 வாங்கி தானே குடுத்து தானே எக்ஸ்ட்ரா குடுத்து தானே வந்து குடிச்சிருப்பாங்க. இல்ல? சொந்தமா வீட்ல காய்ச்சிருக்க மாட்டாங்கல்ல? இப்ப என்ன குடிச்சுட்டாங்க. அவங்க குடிச்சிருந்தாங்கன்றதுனால வந்து யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டாங்களா லைசென்ஸ? கேவலமா இல்ல? இத வந்து இவனே எடுத்துட்டு வந்து போடுறாங்க அந்த வீடியோவ. அது மட்டுமே இல்ல, நீங்கலாம் இப்படி சொன்னீங்களே, திசை திருப்புறீங்க அப்படின்னு. இப்ப பார்றா அவங்க அப்பா பேசுறாரு பார்றான்னா, அவங்க அப்பான்ட்டு ஒரு வீடியோ காட்டுறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்லங்கிறாரு.
சரி இருக்கட்டும்டா, இதனால என்னடா பிரச்சனை? அப்படின்னா, "பாத்தியா அப்பல்லாம் நீங்க சொன்னீங்க, இப்ப பாத்தியா? அந்த குழந்தைக்கான நியாயத்த கேட்காம, நீங்க வந்து சிஎம்ம குறை சொல்றீங்களாடா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமாடான்னு?" சொல்லிட்டு, அந்த தற்கூரி அந்த தற்கூரி நான் தற்கூரின்றதே கம்மி தான்ல. அந்த தற்கூரி போல் ஒண்ணு போட்டிருக்குங்க. இதையும் எடுத்து அதுவே வீடியோ ஆதாரமா குடுக்குது. "நான் போல் போட்டிருக்கேன் பாத்தியா? அதுல வந்து 2 ஆப்ஷன் குடுத்திருக்காப்படி இவரு. அந்த குழந்தையின் தாய் மேல தப்பா? சிஎம் மேல தப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு சப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? இது விக்டிம் பிளேமிங் இல்ல. இது பாதிக்கப்பட்டவங்க மேலயே வந்து பிளேம போடுறது என்னது இது? இப்ப ஒயின் ஷாப்ல இப்ப கவர்ன்மெண்ட் தான் விக்குது. ஸோ சரக்கு அடிக்கிறாங்க. யாரெல்லாம் குடிச்சிருக்கிறாங்களோ அவங்கலாம் வந்து பாதிக்கப்பட்டா அதுக்கு அரசு பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்ல வராங்களா இவனுங்க? இது என்னடா இது? இதுல யார் அரசியல் பண்றது? இதுல விஜய் சார் வந்து இந்த கேம்பெயின்ல அந்த உயிர திருப்பி குடுக்க முடியுமா? பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படின்லாம் பேசினார்ல. அப்ப அதே அவரு கேட்பாங்கல்ல, இப்ப நீங்க தான் சார் சிஎம் சார். பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நேரடியா கூட இல்லங்க எல்லா ஆட்சியிலும் நடக்குதுன்னு இவங்க சொல்ல முடியாது. ஏன்னா, இவங்க வந்து அந்த எல்லா எப்பவுமே நடக்கிற குற்ற சம்பவங்கள அது பெருசாக்கி தான் அத வந்து நார்மலைஸும் பண்ணல நம்ம. அது எவ்வளோ சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஆனா வந்து இவங்க எப்படி அத விஜய் சாரே அப்படிதானே நரேஷன் செட் பண்ணாரு. ஸோ அந்த இதுல வந்தவங்க இவங்க. இவங்க எப்படி மாத்துறாங்க பாருங்க வந்து. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, திரும்ப திரும்ப அந்த அம்மாவ போய் ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கட்டும்டா, அப்ப அதான் சொல்றோம். இப்ப குடிச்சிருந்தா லைசென்ஸா அது? ஓப்பன் லைசென்ஸா? யாராவது குடிச்சு படுத்திருந்தாங்கன்னா, அவங்க வீட்ல போய் திருடலாம் அப்படின்ட்டு ஓப்பனா குடுத்துருக்காங்களா? என்ன சொல்ல வருது இந்த தற்கூரி? இது எல்லாத்தையும் சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்து போட்டு போல் வேற நடத்துறாங்க வந்து. அவங்க அம்மா தப்பா? இப்ப எல்லா நேரமும் கண்காணிச்சிருக்கணுமா? ஒரு அம்மா வந்து குழந்தைய கண்காணிச்சுட்டே இருப்பாங்களா? வெளியில விளையாடிட்டு இருக்காங்க ஈவ்னிங். அ இதுல இன்னொரு ஒரு தருதல ஒண்ணு போட்டிருக்கு கமெண்ட்ல. அதுவும் நெறைய பேர் பேசினாங்க. எனக்கு கமெண்ட்ட பேச கூட விருப்பம் இல்ல. சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு அப்படின்லாம் வந்து இன்னும் குழந்தைய கொச்சப்படுத்துற மாரிலாம் கமெண்ட்லாம். விஜய் சார் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு. அதுக்கு லைக்ஸ் வேற. இதுல இவன் வீடியோ போடுறான் பாருங்க. ஓப்பனா வந்து. இது வேற ஐடி விங்ல இருக்கான். இவன் போய் இன்னொருத்தன் மேல கேஸ குடுக்குறான். இதுல லைஃப்ப தொலைச்சிடாதீங்கன்னு மத்தவங்களுக்கு அட்வைஸு. என்ன போலு இது? தற்குறி கூட இப்படி நான் பண்ணுவேனான்னு தெரியல. அவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு, அத பெருமையா வேற போட்டுட்டு இருக்காங்க. டேய்! மத்தவங்க யாராவது ஓரளவுக்காவது கொஞ்சம் தெளிவானவங்க இருந்தீங்கன்னா, முதல்ல தூக்குங்க. விஜய் சார் மேல தான் நமக்கு பரிதாபம் வருது. இந்த மாரி ஆளுங்கலாம் வந்து நிக்கிறாங்களே அப்படின்னு. அ இதுல வந்து மனசுல ஈரம் இருக்கா? அது இருக்கா? இது இருக்கா? அப்படின்லாம் சொல்ட்டு, நம்ம என்ன காரணத்தை எல்லாம் சொல்லி இவங்கள திட்டுவோமோ, அதே காரணத்த எவிடன்ஸ் மாரி எடுத்துட்டு வந்து பெருமையா அவங்களே பேசிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இது எப்படின்னா, இன்னொன்னு பிக் பாஸ் சனம் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. அதாவது சனம் ஷெட்டி அப்படின்னு தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு அரசியல், வரலாறு இதெல்லாம் தெரியாது. ஆனா கருத்தெல்லாம் நல்லா பயங்கரமா பேசுவாங்க. பிக் பாஸ்ல நம்ம இவங்கள பார்த்துருக்கிறோம். சீசன் 4 நான் அங்கருந்து தான் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சதே. அதுவும் பாதிக்கு மேலன்னு வச்சுங்களேன். என் நினைவுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்க, அனிதா சம்பத் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஆரியோட இருந்ததுனால இவங்களுக்கு ஒரு வகையான சப்போர்ட் இருந்தது. எப்ப வந்து ஆரி எதிர்த்திருப்பாங்களோ, அப்போ வந்து அவர் தானே சென்சேஷனல். அவர எதிர்த்திருப்பாங்களோ, அப்பதான் இவங்கள வெளிய அனுப்பியிருப்பாங்க. இவங்க வெளியே வந்த அந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா, ஆரியோட சண்டை நடந்திருக்கும். "பெரிய உத்தமன் நீ தான்" அப்படின்ற மாரிலாம் பேசுவார் இவரு. இவரு ஒருத்தர் தான் நியாயவான் அப்படின்லாம் பேசுவார்ன்ற மாரிலாம் கமெண்ட் அடிச்சிருப்பாங்க. அப்புறம் வெளிய வரும்போது, "ஆரி ப்ரோ, நீங்க தான் நேர்மையானவர்" அப்படின்லாம் சொல்லி, அது மூலியமா ஒரு சப்போர்ட் கிடைச்ச ஒருத்தவங்க இவங்க. இவங்க அப்படியே வர்றாங்க. சரி ஏதோ ஓகே. இப்போ இந்த சம்பவம் நடக்குது. கோவை சம்பவம். அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப அதனால ஒருத்தர் வீடியோ போடுறாப்படி. இந்த இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் எங்க காணாம போயிட்டீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பல பேருடைய ஃபோட்டோஸ் வருது. அப்பலாம் பயங்கரமா பேசுனீங்களே, இப்ப யாராவது இந்த சம்பவத்துக்கு எதிரா பேசுனீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுல இவங்க ஃபோட்டோவும் இருக்கு. அதுக்கு இவங்க கூப்பிடுறாங்க சப்போர்ட்டுக்கு. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ எல்லாம் டேக் பண்ணி, இத வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. அடிங்க. எங்கள அப்யூஸ் பண்றாங்க. பாருங்க. ஹராஸ் பண்றாங்க. அப்படின்லாம் சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கொந்தளிக்கிறாங்க. அப்ப பேசுனீங்கல்ல நீங்கலாம். இப்ப பேசுனீங்களா? என்ன சொல்லணும்? நான் பேசியிருக்கேன்பா. ஒழுங்கா செக் பண்ணுப்பா. ஏன்பா இப்படி தப்பா சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஆனா ரிப்போர்ட் அடிங்க அப்படிங்கிறது என்ன மாரியான ஒரு மனநிலை? இதுல இவங்க சொல்றாங்க.
அந்த வீடியோ போட்ட தம்பி பார்த்தீங்கன்னா வந்து வயலன்ஸை எங்களுக்கு எதிராக தூண்டுற அப்படின்னு. இதில் கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, அக்கா எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா, அடுத்து இங்கே முன்னாடி விஜய் சார் கூட கோட் பண்ணார்ல, +2 மாணவி தூத்துக்குடி சம்பவம். அதில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கான நீதி 76 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த போக்சோ கோர்ட், மாவட்ட கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. இது வரவேற்கப்பட வேண்டியது. அதில் ஆஜரான லாயர் வெளியே வந்து முன்னாள் முதல்வருக்கு நன்றி சொல்கிறாங்க. ஆனால் வழக்கம் போல் ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கரை இவங்க ஒட்டுவாங்க. ஏற்கனவே பலது பார்த்துட்டோம். எல்லா வீடியோவிலும் இதை பற்றி ஏதாவது ஒன்றா ரெண்டாவது பேசிட்டு தான் இருக்கிறோம். ஏகப்பட்ட ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. இதில் இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. இவங்க வந்து சிஎம்க்கு நன்றி, இன்னாள் சிஎம்க்கு நன்றின்னு சொல்கிறாங்க. அது எப்போ நடந்த வழக்கு? அது லாயர் பேசின வீடியோ கூட பார்க்கல இவங்க. அவ்வளோதான். வந்து இவங்க வந்து ஏன் ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க? இது மட்டுமே இல்லை, ஐஜி ரம்யா அவர்கள் சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்மளும் விமர்சனம் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் அதை விமர்சிச்சிருந்தாங்க. ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வர்றீங்க, என்ன கேஸ் சம்மந்தமாக வர்றீங்க, குறைந்தபட்சம் அந்த நினைவோடு தானே இருக்கணும், எப்படி அங்கெல்லாம் சிரிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அது நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டதுனால அது விவாதிக்கப்பட்டது. ஆனால் உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேக் கார்டு, அவங்கள வந்து அந்த 3 பேருமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இவங்க உடனே ஷேர் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டால் க்ராக் ஏ இருக்குல்ல எக்ஸ் தளத்தில், அதில் போய் கேட்டாங்களாம். அது சொல்லிச்சான் ஆமான்னு. இந்த ஏஐலாம் டேட்டாஸ் எடுக்கும். எங்கேருந்து எடுக்கும்? சோஷியல் மீடியாவிலேருந்து தான் எடுக்கும். அதில் எது சோர்ஸு, ஆத்தென்டிக்காக இருக்கா அந்த சோர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணோம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க மேடம், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஆச்சு சொல்லிடுது. நான் க்ரோக்கில் செக் பண்ணேன், க்ரோக் தான் சொல்லிச்சு, என் மேலே தப்பு இல்லை, க்ரோக் மேலே தான் தப்பு. இந்த அளவில் அதான் தமிழ் வரலாறும் தெரியாது, இங்கே சமூகம் எப்படி வந்திருக்குன்னு தெரியாது. ஆனால் கருத்து சொல்கிறீங்க, சரி சொல்லுங்கன்னு விட்டா இதில் வந்து மற்றவங்களாம் இப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்றீங்க. அதில் வந்து ஃபேக்காக பரப்பிட்டு இருக்கீங்க. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? இதில் வந்து எங்கள் அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், தாராளமாக நீங்கள் தேர்ந்தெடுங்க, அது ஜனநாயகம், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை. ஆனால் அந்த ஃபேக்கை தொடர்ந்து எப்படி பரப்புறீங்க, அடிச்சு தள்ளுறீங்க. இதில் வந்து கூட்டத்தை கூப்பிடுறீங்க, ரிப்போர்ட் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பதில் சொல்லுங்களேன். நான் பேசியிருக்கேன்ப்பா, நீ என்ன தப்பாக கோட் பண்ணியிருக்கப்பான்னு பேச வேண்டியதானே? இப்போ எல்லாருமே தெரிஞ்சிருச்சுங்க விஜய் சாருக்கு ஒரு பெரிய க்ரௌட் சப்போர்ட் இருக்குன்னு. இப்போ அந்த சப்போர்ட் நமக்கு கிடச்சிடாதா அப்படிங்கிறது ஏக்கம் தான் இதெல்லாம். இல்லை அது ஒரு பிளானிங், அது இல்லை இப்படி பேசிட்டா சப்போர்ட்டா இவங்களெல்லாம் கூப்பிட்டா அந்த கூட்டம் வந்துடும், அப்படியே நமக்கு ஃபேமஸ் ஆகிடலாம், நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னா. இப்படியெல்லாம் வளர்ந்துட முடியுமா? எதுக்கு வந்து வாண்டடா வந்து வண்டியில் ஏறுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. கிடைச்ச அந்த பிக் பாஸில் ஒரு பேர் இருந்தது, அதுவும் வந்து ஹாரி ப்ரோ நியாயமானவர்னு சொன்னதுனால ஒரு பேர் இருந்தது. பாலாஜி வந்து இவங்களை ஏதோ கொச்சையாக பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சிருக்கும். பாதிக்கப்பட்ட பக்கம் தான் நிற்பாங்கல்ல மக்கள். ஸோ அதுவும் கடைசியாக ஹாரி ப்ரோ கூட சப்போர்ட்டாக இருந்தாங்க, இல்லை நல்லா சொன்னாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இப்படி பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஃபேக்கை பரப்பிட்டு அதுக்கு வந்து க்ரோக்கு தான் காரணம்னா இப்போ யார் எலான் மஸ்கை போய் கேட்கணுமா? வந்து அவர் தான் காரணம்னு சொல்லுவீங்களா? வந்து என்ன அவ்வளோ அவசரம் உங்களுக்கு? கிராஸ் செக் பண்ண முடியாமல் பண்ண கூட டைம் இல்லையா உங்களுக்கு? வந்து ஃபேக்காக அடித்து தள்ளுறீங்க. சரி இவ்வளோ பேசுகிறீங்களே, நான் பேசுனேன்றீங்களே, அந்த போன வழக்கின் தீர்ப்பு வந்திருக்கு, அது எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்திருக்கு. அப்போ அவங்க லாயர் பேசுகிறாங்க, இல்லை என்ன போடுறாங்க, அதை பார்த்துட்டாது யார் இதை வந்து சாத்தியப்படுத்தினது, இல்லை எந்த ஆட்சியில் இது நடந்தது, ஆக்ஷன் எப்படி தீவிரமாக எடுக்கப்பட்டது, அப்படியாவது பார்க்கணும்ல. அப்படியும் இல்லாமல் வந்து டக்குன்னு ஸ்டிக்கரை ஓட்டுறீங்க. இப்படி ஸ்டிக்கர் ஓட்டுறது தொடர்ந்து நடக்குது இல்லை. இதில் இன்னொரு காமெடி என்னன்னா, இந்த செங்கல் சூழலில் போயிட்டு ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றிய செயலாளர் போனார்ல, அப்போவே எல்லாம் சிரிச்சு நம்ம அப்போவே அதை பற்றி பேசியிருந்தோம். போய் மாமூல் கேட்டிருக்க அப்படி, லஞ்சம் கேட்டிருக்க அப்படி, அவங்கெல்லாம் எதிராக திரும்பிட்டாங்க. உடனே அப்போ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் குரூப் எப்படி அதை உருட்டினாங்கன்னா, அவர் வந்து ஆய்வு தான் பண்ண போனார், இவங்க தான் தப்பு பண்ணுறாங்க, அவர் வந்து தப்பை தட்டி கேட்க போனார் அப்படின்ட்டு இருந்தாங்க. அவரும் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி ஏதோ ஒரு 2 பேரை இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் வச்சுக்கிட்டுலாம் பேசியிருப்பேன். அப்படி நான் வந்து மணல் கொள்ளையை இல்லை தாது வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறத நான் வந்து தடுக்க போனேன், அப்போ வந்து என்ன இது மாதிரி திருப்புறாங்க அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து முட்டு கொடுத்தவங்க இப்போ வந்து அவர் நீக்கம் பண்ணிட்டாங்க கட்சியிலிருந்து. நீக்கினதும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஃபயரு பார்த்தியா, எங்கேயாவது நடக்குமா? இதுதான்டா எங்கள் அண்ணன், இதான்டா வர்கீஸு ஆடினாங்கல்ல, அந்த மாதிரி தப்பு பண்ண உடனே தூக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா டேய் நீங்கள் தான்டா தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க,
இப்போ வந்து தூக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணணும் தூக்குனாங்க பார்த்தியா அதான்டா வர்கீஸு அப்படிங்கிறது. ம் இந்த மாதிரி இன்னொன்று வந்து நேற்று கூட பேசியிருந்தோம்ல இந்த குட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு குட்டிமியோவா அந்த ஐடி கேவலமாக கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுறது. இன்னும் பெண்களை இன்னும் உச்சபட்சமாக கொச்சை கொச்சையாக பேசுறது. அப்படி பேசுகிற இந்த ஆள் இப்போ கேஸ்லாம் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க டிஎம்கே ஐடி விங் சார்பாக. உடனே இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வருது. அதில் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து டிஎம்கே காரங்க தான் பொறுப்புல எல்லாம் இருக்கிறாங்க பம்புறாங்க. இப்போ வந்து ரிப்போர்ட் அடித்து தூக்கிட்டாங்களாம் அந்த வீடியோவை. இப்போ ஒரு கெட்ட வார்த்தை வரல அந்த வீடியோவில், ஒரு கொச்சையாக ஒரு வார்த்தை வரல. அப்போ அது உங்கள் இயல்பும் கிடையாது. நான் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு பேசுறது. இதே தானே அந்த ஜேம்ஸ்னு அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டாங்கல்ல, சிஎம் விஜய்க்கு எதிராக வந்து பேசிட்டாரு கெட்ட வார்த்தையிலன்னு. அவர் என்ன இதே தான் நான் சொல்லியிருந்தேன். அப்படி நார்மலாக பேசினா இங்கே ரீச் வர மாட்டேங்குது, கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசினா தான்டா ரீச் வருது, அதனால கெட்ட வார்த்தையில் பேசுகிறேன்டா அப்படின்லாம் கூட போட்டிருந்தேன். அப்படி இல்லை, அதே தானே இந்த அம்மா பண்ணிருந்தாங்க. இவங்களை எப்போ அரெஸ்ட் பண்ணுவீங்க? வீடியோ தூக்கிட்டாங்க, அது இவங்களுக்கு தெரியாதான். ஏன் எப்படி தூக்குனாங்கன்னு எனக்கு தெரியல. நான்லாம் டெலீட் பண்ணலன்ட்டு இருக்காங்க இன்னும் அந்த ஸ்டாண்டில். சீக்கிரமாக ஆக்ஷன் எடுக்கணும்ல. இந்த மாதிரி இந்த பக்கம் போயிட்டுருக்கு. இதில் வேற ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டு இவங்க துணைக்கு வேற கூப்பிட்றாங்க. சனம் வாங்கல் வாங்கல் ரிப்போர்ட் அடிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எப்படின்னா நம்ம அமைச்சர்கள் யாராவது ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீநாத் சார் காமெடியன் இருக்கார்ல, அவர் ஏற்கனவே ஒரு பெரிய காமெடி பண்ணார் ப்ரெஸ்ஸை சந்திச்சு. அதாவது இவங்கெல்லாம் என்ன கேம்பெயின் பண்ணாங்கன்னே எனக்கு புரியல. ஏதோ பண்ணியிருக்கணும்ல, மக்கள்கிட்ட ஏதாவது பேசியிருக்கணும்ல. என்ன தான் பேசியிருப்பாருன்னு தெரில எனக்கு. அதை பல நம்ம கவனிக்கல. ப்ரெஸ்ஸை சந்திக்கிறார் ஜெயிச்ச உடனே. அப்பயே நம்ம பார்த்தோம். இதை வந்து தூத்துக்குடியை வந்து போர்ட் சிட்டியாக மாற்றுறது தான் எங்களுடைய பெரிய எய்ம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். தலைவருடைய ஆசை என்னுடைய ஆசைன்னு. ஆல்ரெடி அது போர்ட் சிட்டி தாங்க. அது துறைமுகம்னு கூட தெரியாமல் எப்படி இவங்களால வந்து ஒரு அமைச்சர் வந்து பேசினாரா, அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க போலது. எப்பா இது வந்து பப்ளிக் கிடையாதுப்பா, இல்லை நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாதுப்பா, இல்லை நம்ம தொண்டர்கள் கிடையாதுப்பா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்டு விசில் அடிக்கிறதுக்கு கை தட்டுறதுக்கு இங்கே ப்ரெஸ்ஸு கேள்வி கேட்பாங்கப்பான்னதும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேட்குறாங்க கட்சத்தீவு பற்றி என்ன நிலைப்பாடு அப்படின்னு கேட்க வரும்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா நோ கமெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடியே பக்கத்தில் ஒருத்தர், அது யாருன்னு தெரில, எம்எல்ஏவான்னு தெரில, அவர் 3 முறை மைக் கிட்ட வந்து நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ். இவரும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி இப்போ பேச முடியாது, நோ கமெண்ட்ஸ். இந்த நோ கமெண்ட்ஸ் பேசுங்களேன், பேசி தான் பாருங்களேன், பதில் சொல்லுங்களேன். அதான் பாருங்க, ஏங்க போர்ட் சிட்டின்னு தெரியாமல் வந்து பேசிட்டீங்களாங்க, உங்களை ட்ரோல் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கூட கேட்கல பார்த்தீங்களா? குறைந்தபட்சம் இவங்ககிட்ட கூட, ஒரு அமைச்சர்கிட்ட கூட இந்த ஒரு கேள்வியை கேட்க வரமாட்டேங்குது. நோ கமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுறாங்க. ஆனால் அங்கே குழந்தைய பறி கொடுத்துட்டு ஒரு அம்மா உட்காந்துருந்தா, அங்கே போயிட்டு குடிச்சிங்களா, போதையில் இருந்தீங்களா, ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்களா எங்கே அவங்க கை அப்படியே ஓங்குது அப்படின்னு. ஒரு சிலர், இந்த ஒரு சிலர் அவங்க தான் பயங்கரமாக எலிவேட் பண்ணுது இங்கெல்லாம். எலிவேட் பண்ணவங்கெல்லாம் இதில் இன்னொரு அம்மா ஆன்டி, அதாவது இன்ஃப்ளூயன்சஸ் மட்டும் இல்லை புதுசாக அந்த வரவங்க மட்டும் இல்லை, பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேங்க, பிரபலமாகணும்னு நினைக்கிற மட்டும் இல்லை, அது எல்லாமே ஜென்சி க்ரௌடு, இல்லை இப்படி தானே பார்ப்போம், இவ்வளோ தான் இருப்பாங்க அப்படின்னு இல்லை. அதில் வந்து மிட் ஏஜும் தாண்டிய ஒரு ஆன்டி அவங்க வீடியோ போடுறாங்க. என்னென்னா கொளத்தூரில் பவர் கட் ஆகிட்டு இருக்குன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க காசை கொடுத்து பவரை கட் பண்ண சொல்லிட்டு மறுநாள் இவங்களே போய் உட்காந்துட்டு போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டக்காரர்கள்லாம் பாதிக்கப்பட்டவங்க கிடையாதான், காசை கொடுத்து யார் கட் பண்ணாங்களோ அவங்களே போய் போராட்டம் பண்ணுறாங்களாம். அவங்களுடைய கான்ஸ்பிரசி இதான், டிஎம்கே தான் பண்ணுறாங்க. நம்ம டிவிக்கே விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பசங்கள்லாம் பயங்கர ஷார்ப்பு. ஏன்னா அங்கே வந்து லைக்ஸு ஷேர்ஸ் எல்லாம் போகணும்ல, இதெல்லாம் போகணும். அதுக்காக வந்து கூச்சமே இல்லாமல் நர்சிங் மாணவிகள் போராட்டம் பண்ணாங்க. அங்கே சக ஊழியர் அவங்க வந்து இது மாதிரி இறந்துட்டாங்க, ட்ரீட்மெண்ட் தப்புன்னு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி, அதுவும் திமுக சதி அப்படின்னு சொல்லிட்டு. பவர் கட் பண்ணுறது வந்து திமுக ஆகும், அதை வந்து ஸ்மார்ட்டாக அவங்க கண்டுபிடிச்சாங்க. இப்போ பார்த்தியா உங்களுக்கு தானே அசிங்கம் இப்படி சொல்லிட்டு வீடியோ போட்டுறது. இது நியூஸே பார்க்காதவங்க இதை மட்டும் பார்த்தாங்கன்னா, ஓஹோ இப்படி ஒன்று நடந்திருக்கு போல இருக்கு, அதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை உண்மை நம்பிடுவாங்கல்ல. இப்படி தான் ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ் பரவச்சு. அதான் கூச்சமே இல்லாமல் போன ஆட்சியில் நடந்ததெல்லாம் தூக்கி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வெறிங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போ நார்மலாக இருக்கிறவங்கள கூட விடுங்க, நீங்கள் சன்னம்லாம் தெரியாதா,
அ? என்ன ஃபாலோ பண்ணிட்டு என்னத்த கருத்து சொல்றீங்க நீங்க? போன ஆட்சியில எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன், நடந்த ஒரு சம்பவம், அதைத் தொடர்ந்து நடந்த ஆக்ஷன், அதுல வந்த ஒரு தீர்ப்பு, அது தெரியாதா? இல்ல நடக்காத ஒரு ஃபேக்கா உண்மையான்னு தெரியாம வந்து ஒரு ஐஜி லெவல்ல ஒரு 3 பேர சஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, அது எவ்வளோ பெரிய நியூஸா இருக்கும். இப்படி தொடர்ந்து எல்லாம் பரப்புறதுக்கு என்ன காரணம்? என்ன இத வச்சு வந்து இந்த மாரி ஆட்கள் இதெல்லாம் போட்டா இவங்கலாம் சப்போர்ட்டர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க நமக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ரீச்ச வளர்ந்துடலாம் அப்படின்ட்டு தானே. இப்ப அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ அந்த ஆன்டி பார்க்குறோம். அவங்களும் வந்து ஒரு மிட் ஏஜே தாண்டுனவங்க அவங்க. அவங்க அப்படியே பசங்கள்லாம் பயங்கர ஷார்ப்பு. அத கண்டுபிடிச்சுட்டாங்க. அதனால பாரு இப்ப யாருக்கு அசிங்கம்? யாருக்கு அசிங்கம்? டிஎம்கேக்கு அசிங்கமா பரப்பிட்டாங்க. ஏற்கனவே அந்த குட்டிமான்ற அந்த பொண்ணு கொச்சையா பேசுறது இல்லாம நடுவுல பேசின ஒரு வார்த்தை கூட, நீட் அண்ணன் ஒயிஸ்டார். இனிமே நீட் எக்ஸாமே இல்ல அப்படின்ட்டு. இப்ப இத பார்த்தவன் என்ன நினைச்சிருப்பான்? ஓ! இத்தனை வருஷமா ஒழிக்க முடியாத அண்ணன் வந்து ஒழிச்சிட்டாரு. அப்படிதான் நினைச்சிருப்பான். எல்லாம் அப்படியே ஃபேக்கா, 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 ஃபேக்கா அடிச்சு தள்ளுறது. கொஞ்சம் கூட இல்லங்க. கொஞ்சம் கூட ஒரு கூச்சமே கிடையாது. அது சரி பார்க்கறது கிடையாது. இப்ப வந்து எந்த லெவல்ல போயிடுச்சு அப்படின்னா, ஏழை ஏஐ வந்துருச்சு தொழில்நுட்பம். நெறைய ஊடகங்கள் வந்துருச்சு. நெறைய கிராஸ் செக் பண்ணலாம். ஆனா அவ்வளோ ஃபெசிலிட்டி இருந்தும், ஏகப்பட்ட பொய் செய்திகள் இல்ல பரப்பிட்டே இருக்கிறாங்கடா அடிச்சு. போன ஆட்சியில் நடந்த எல்லாத்துக்கும். அதுல மாணவர்கள் தேர்ச்சின்னா அதுக்கு ஸ்டிக்கர். அதுல வாங்கின கார் அதுக்கு ஸ்டிக்கர். அதுல கட்டின சிலை அதுக்கு ஸ்டிக்கர். அப்ப எடுக்கப்பட்டு அப்ப விசாரிக்கப்பட்ட வழக்கு அதுக்கு தீர்ப்பு வந்தா அதுக்கு ஸ்டிக்கர். எல்லாத்துக்குமே வா ஸ்டிக்கரு. எது உண்மை எதுவும் பொய்யும் தெரியாம இஷ்டத்துக்கும் பரப்புறது வேற. இதுல ஒரு நேத்து பார்க்குறேன் ஈவினிங் கிட்ட தான் நினைக்கிறேன். நைட்ல ஏதோ இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். எனக்கு அந்த சேனல் மேல ஓரளவுக்கு ஒரு இது இருந்தது, மதிப்பு இருந்தது. 24 ஹவர்ஸ் நியூஸ் சேனலுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸ் இவங்க போடுறாங்க பிரேக்கிங் அப்படின்ட்டு. விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி அப்படின்ட்டு. விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடின்னா மொத்தமாக தள்ளுபடின்னு தானே அர்த்தம். அதை பிரேக்கிங்கை போட்டால் அடேங்கப்பா ஏன் அதிரடியாக இருக்குது பயங்கரமா அப்படின்னு பார்த்தா, இந்த பெருசாக ஒன்று ஆஃபர் கொடுத்துட்டு சின்ன ஸ்டார் போட்டு வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கு. உள்ளே போனால் சரி 5 ஏக்கரா குறைவாக இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து கடன் வாங்கினது மொத்தமாக முழுமையாக தள்ளுபடியானா அது கூட கிடையாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 50,000 அப்படின்னு சொல்லிட்டு வரம்பு. இதில் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் உள்ள. இதில் விவசாயிகளே இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க கொடுத்த பிரேக்கிங் நியூஸ் எப்படி? முழுமையாக தள்ளுபடி, முழுமையாக தள்ளுபடி. ஓ என்னையா இதெல்லாம் நியூஸ் சேனல்ஸ் நீங்களா நீங்களுமாயா? ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்ஸ் இதெல்லாம் பண்ணலாமா? முழுமையாக தள்ளுபடி ஸ்டார் கண்டிஷன் சப்ளையா? இப்படியா போடுவீங்க பிரேக்கிங் நியூஸ் வந்து? குறைஞ்சபட்சம் உண்மையாது இருக்கா? அதுல 5 ஏக்கரா குறைவா வச்சிருக்கவங்க அவங்க வாங்கின கடனாவது முழுமையா தள்ளுபடின்னு இருக்கா? அதுவும் இல்லை. அப்புறம் என்ன இதுல வந்து நீ முழுமையா தள்ளுபடின்னு போட்ட? எப்படி பிரேக்கிங் போடுற? ஸோ நியூஸ் சேனல்ஸ் அப்படிதான் இருக்கு, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்படிதான் இருக்கிறாங்க, வாரியர்ஸ்ன்னு வர்றவங்க இப்படிதான் இருக்கிறாங்க, ஸ்டிக்கர் ஓட்டுறவங்களா. இதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இன்னொன்று நாங்கள் வந்து ஒரு தனிப்படை போலீஸ் நான் உங்கள் பையன் மேலே கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒருத்தவங்களை ஏமாற்றி அவங்ககிட்ட அந்த கம்மலை வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் சென்னையிலேயே. இந்த மாதிரிலாம் குற்ற சம்பவங்கள்லாம் போன ஆட்சியில் நடந்ததில்லை. இவர் நம்ம தாடி பாலாஜி கலக்க போகுது யார் சாம்பியனில் நடுவரெல்லாம் இருப்பார்ல ஜட்ஜ், அவர் என்ன காமெடி பண்ணார் பெருசான்னு தெரில. அவரை கூப்பிட்டு அந்த ஜட்ஜாக போட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோபி சுதாகரை தூக்குனதில் முக்கியமான பங்கு அவருக்கும் இருக்குல்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா போன ஆட்சியில் இதே போல் நிறைய குற்ற சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அப்போல்லாம் வந்து யாராவது குரல் கொடுத்தீங்களா? ஓ அப்போல்லாம் நீ முதல்ல பார்த்தியா நியூஸ் சேனல்லாம்? யார் பேசல? முதல்ல விஜய் சார் பேசுனதெல்லாம் பார்த்தியா நீ? இந்த ஆட்சி வந்திருக்கு குற்ற சம்பவங்கள் எல்லா டைமும் தான் நடக்குங்க. அதுக்கு ஒரு ஆட்சியை குறை சொல்லக்கூடாதுங்க. ஆக்சுவலி ஒரு டேட்டூவெல்லாம் கூட ஏதோ போட்டுட்டுலாம் கூட சுற்றிட்டு இருந்தேன் அப்படி ஆரம்பத்தில். இப்போ மிஸ் பண்ணுறாரு போல இருக்கு. நடுவில் ஏதோ கட்சியில் விட்டு வந்துட்டா அப்படி இல்லை. இப்போ போய் ஜாயிண்ட் அடிக்கணும்னா போங்க அங்கே போயிட்டு விழுங்க. அதை விட்டுட்டு வந்து இப்போ தான் இவருக்கு அறிவு வருது. போன ஆட்சியில் நடக்கும்போதெல்லாம் யாரும் பேசலை. யார் பேசலை? பெருசாக பேசினாரே விஜய் சார், அதை கூட பார்க்கலீங்களா நீங்கள்? விஜய் சாரை நோக்கி கேள்வி வர்றதுக்கு காரணமே அவர் இப்போ பேசுனது எப்படி மறந்துடுவாங்க? பதில் சொல்லுங்க சிஎம் அங்கிள் அப்படின்னார்ல. போன உயிர் வருமா சார், பதில் சொல்லுங்க சார் அப்படின்னார்ல. அப்போ அதையே கேட்பாங்கல்ல இப்போ.
இப்போ உயிர் போச்சுன்னா இது ரியாக்ஷன். இது ரியாக்ஷனுக்கெல்லாம் இவங்க வந்துட்டாங்க. புதுசாக கண்ணை மூழ்ச்சி நேற்று வரை கோமால இருந்தவங்கலாம் வந்துட்டு போன ஆட்சியில் கேட்டிங்களா? இது வந்து போன வருஷம் இந்த சனம் மேடம் அவங்க போடுறாங்க. அதுவும் வந்து இதுதான் சேட்ஜிபிடிலாம் போய் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் எடுத்திருக்காங்க. போன வருஷம் என்ன எத்தனை க்ரைம் நடந்துச்சு, எத்தனை மர்டர்ஸு, எத்தனை ரேப் கேஸ் நடந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். இவ்வளோ நடந்துச்சு, இவ்வளோ நடந்துச்சுன்னு எடுத்தீங்கல்ல. இந்த வருஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முந்தைய ஆண்டு எவ்வளோ நடந்தது, எவ்வளோ கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னு அதை பார்க்கணும்ல. பார்த்தீங்களா? உங்களுக்கு உண்மையாகவே தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். இவங்க அப்படி கிடையாது. எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு, ஆல் ஓவர் இந்தியா எவ்வளோ நடந்திருக்கு, அதில் எத்தனாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது, எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் தானே எடுக்கணும். அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அதான் தேவையில்லை. என்னென்னா இவங்க அறிவு மேதாவி. இவங்க அறிவெல்லாம் எங்கே இருக்குது? கிராக் கிட்டேயும் சாட்ஜிபிடி கிட்டே இருக்குது. அதை எடுத்து போட்டுடணும் இல்லை, ஃபேக்காக இருந்தாலும் பரப்பிடணும். இதில் மேதாவித்தனத்தை காட்டுறதுக்கு இங்கேருந்து டீட்டெயில் எடுத்து போடுறாங்களாம். கரெக்டாக அங்கேயே வச்சாங்களா? குரோக்கே வச்சுதா சம்பவம் பண்ணிச்சா? ஏன் இந்த வேலை? இந்த தாடி பாலாஜி கிட்ட கேட்குறதும் அதுதான். எப்போ இந்த நியூஸ் பார்க்குறீங்க? போன ஆட்சியில் இது மாதிரி குற்றங்கள் நடைபெறும் போது யாரும் பேசலையா, பொங்கலையா? நீங்கள் பார்க்கவே இல்லைல்ல. இப்போ தான் பார்க்குறீங்க, நியூஸே இல்லை. அதனால் புதுசாக தெரியுது எல்லாமே. இப்போ தான் பேசுகிறாங்கன்ற மாதிரி. டைம் வேணும், டைம் வேணும். எல்லாம் இப்போ பண்ணுறதெல்லாம் விஜய் சாரை நோக்கி கேள்விகள் கேட்பதெல்லாம் ரியாக்ஷன் தான். ரியாக்ஷன் தான். ஏன்னா அவ்வளோ அவர் பேசியிருக்கார், அவ்வளோ ஆக்ஷன் அங்கே இருந்திருக்கு. அதுக்கான ரியாக்ஷனாக அங்கே கேட்குறாங்க. அதுவும் இப்போ பொறுப்பில் இருக்கார்ல. போன ஆட்சியில் நடந்ததுக்கெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் காரணம்னா இந்த ஆட்சியில் நடக்கிற சம்பவங்களுக்கு இவர் தானே காரணம்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் கேட்குறாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா டைமும் நடக்கும், இதை குறைக்கணும், இது வெறுமனே வந்து காவல்துறை மட்டும் தடுத்துட முடியாது, சட்டம் மட்டும் தடுத்துட முடியாது, அது மக்கள் பங்களிப்பு வேணும், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இதைத்தான் போன முறை வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை பெருசாக ஊதி பெருசாக்கும் போது அப்போ சொன்னோம். ஆனால் அப்போ வந்து கேட்கல. இப்போ வந்துட்டு நீங்களாம் அப்போ பேசுனீங்களான்னு சொல்லிட்டு போகிற போக்கில் பேசிட்டு போயிடுது. நீங்களாம் அப்போ பார்த்தீங்களா முதல்ல? பார்க்குறதில்ல. இதில் இன்னொரு கடைசியாக ஒன்று சொல்லணும். ஒரு எம்எல்ஏ அவர் வந்து பார்த்திங்கன்னா குப்பைகள் தன்கணக்காக இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இவங்க அடித்த ஃபேக் நியூஸில் அது ஒன்று. குறிப்பாக அந்த ராம்குமார்னு அவர் ஏதோ பெரிய பொறுப்பில் வருகிறார் அப்படி ஐடி விங்கில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் குரூப்பில். இப்போ இந்த டுபாகோரே வந்து ஃபேக் நியூஸை போட்டது நம்ம அப்பயே பேசியிருக்கிறோம். பெரிய குப்பை கிடங்கு, அதை வந்து பாருங்கள் சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி விட்டானுங்க. ஏயில் ஃபோட்டோவை காலியாக எல்லாம் காலியான மாதிரி ஃபோட்டோ போட்டு எல்லாம் மாற்றிட்டார் உடனே. எப்படிடா மாற்றிட முடியும் ஒரே நாளில்? அப்படி அடித்தாங்கல்ல. இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு குப்பை கிடங்கு போயிட்டு அங்கே அவ்வளோ பேர் ஸ்டன் கணக்கில் இருக்குது. அது வந்து 40,000 கோடி பட்ஜெட்லாம் இதுக்கு தேவையில்லை. இது 30,000 கோடியிலே முடிச்சிடலாம். 40,000 இல்லை, 40 கோடிலாம் தேவையில்லை. இது 30 கோடியிலே முடிச்சிடலாம். எப்படி முடிச்சிடலாம்னா எல்லா குப்பையும் தூக்கிட்டு போயிட்டு ஒரு பெரிய குவாரி இருக்குது, குவாரியில் வந்து ஆழமாக பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தில் தூக்கி போட்டோன்னு வச்சிங்களேன் மொத்தம் முடிஞ்சு. செல்லூர் ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். நீர் ஆவியாகிறத தடுக்கிறதா என்ன பிளான் தெரியல. தெர்மாக்கோல் எடுத்துகிட்டு போயிட்டு ஏரியில் போட்டு மூடலாம், தண்ணியை வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஐடியா கொடுக்க அவர் தெர்மாக்கோல் எடுத்துகிட்டு போனபோது எல்லாம் பிச்சுட்டு போக அதெல்லாம் அப்போ பயங்கர ட்ரோல் ஆன ஒரு விஷயங்கள். அது தெர்மாக்கோல் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேரை வச்சே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்து ஒருத்தர் வந்துருக்காரு புதுசாக, ஆழமான இடத்துல எதுவுமே போட்டோன்னா அப்படின்னு சொல்லிட்டு. குறைந்தபட்சம் அங்கே இருப்பாங்கள்ல அதிகாரிகள், அவங்களோட பேசுங்க சார். என்ன நடைமுறை இருக்குது, அது எப்படியெல்லாம் வந்து அதை வந்து சரி பண்ணணும், க்ளீன் பண்ணணும், இயற்கை சுற்றுச்சூழலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்படி அதை வந்து சுழற்சி முறையில் அதை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டால் குறைந்தபட்சமாக சொல்லுவாங்க அதிகாரிகள். ஆனால் இவர் போய் இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறது இல்லாமல் மீடியா முன்னாடி வேற இப்போ எல்லாம் புது சயின்டிஸ்ட் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்களே. இதில் வேற ஏற்கனவே இந்த ஒருத்தர் கேட்டார்ல, இது 15ஆம் தேதி சுட்ட முறுக்கா, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம்கிட்ட போய் கேட்டிருந்தார்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கிளம்பியிருக்கிறாங்கல்ல, இன்னும் வருவாங்க நிறைய. அதான் சொன்னோம், பேசாத வரையும் தான். மீடியா முன்னாடி பேசினாங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. பேசாமல் அமைதியாக ரீல்ஸ் மட்டும் போட்டு போயிருந்தா கூட ஒரு பில்டப்பாவது இருந்திருக்கும். சரி, ரீல்ஸ் போட்டிருக்கான்ற அந்த விமர்சனத்தோடு முடிஞ்சிருக்கும். வந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா இந்த அளவில் தான் இருக்குது.
இன்னும் என்ன காமெடியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரில. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ஒன்று, இது வந்து ஒரு ஃபேக்ட் செக் யூட்டன் பத்தாது. நம்ம ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டோம். டிஎம்கேவிங்கில் ஒரு ஃபேக்ட் செக் பத்தாது, ஒரு யூனிட் மட்டும் பத்தாது, 3ஆவது குறைந்தபட்சம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளவு அடித்து தள்ளிட்டு இருக்கிறாங்கல்ல, பரவிட்டு இருக்குல்ல அப்படியே. எல்லாம் முடிஞ்சிருச்சு, இவங்க தான் ஒரு கான்ஸ்பைரசியை சொல்லி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்படி கொளத்தூரில் அப்படி அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னா, போங்க, ஆட்சி உங்ககிட்ட தானே இருக்குது, அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்குது, போங்க கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க. அப்படி ஒன்று வரவே இல்லை. ஆனால் அந்த மாதிரி நடந்ததா நியூஸ் மட்டும் போயிட்டு கடைசியில் இருக்கிறவங்ககிட்ட போய் சேர்ந்துருது, பாமரர்கிட்ட. இல்லை அப்படி இன்னும் எவ்வளோ பரப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியல, பரப்பிட்டே இருப்பாங்க. இதுதான், அதாவது இதற்கு முன்னாடி வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போது எடப்பாடி அவர்கள் நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது பயங்கரமாக விமர்சனம் பண்ணும் கடுமையாக, சாத்தான்குளம் விஷயலையும் சரி. அந்த மாதிரி தான் சம்பவங்களின் அடிப்படையில் என்ன இப்படி செயல்படாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, அப்படி பேசியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபேக் கார்டு இல்லை ஸ்டிக்கர், இதுக்காக இவ்வளோலாம் வந்து பேச வேண்டிய சுச்சுவேஷனே இருந்ததில்லை இதுக்கு முன்னாடி இல்லாமல். அது இப்போ தான் முதல் முறையாக வருது இவ்வளவு நியூஸ் ஃபேக்காக. இந்து ரிப்போர்ட்டர், அவரை சப் எடிட்டர்னு நினைக்கிறேன், அவர் அவ்வளோ தூரம் அவர் ஒன்று கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து இப்போ நடக்கிறதில்ல, அது பழசு. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வந்துக்கிட்டே இருக்கு. ஜஸ்ட்டு அவங்க வந்து ஓகே குரோக் சொல்லிச்சு, இவங்க சொல்லிட்டாங்க, இவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனால் அதோட ரீச் எங்கே? இல்லை கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி வந்து சதி தான் பண்ணாங்க திமுக காரங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஷார்ப்பான இவங்க வந்து டிவிகே காரங்க. பார்த்தீங்களா இப்போ அசிங்கம், பார்த்தீங்களா டிஎம்கேக்குன்றாங்கல்ல அந்த ஆண்டி, எங்க கம்ப்ளைண்ட் எங்க? ஆனால் அந்த நியூஸ் வந்து அங்கே போயிருக்கும் பாமரனுக்கு. எப்படியெல்லாம் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்ல. ஐடி விங், டிஎம்கே ஐடி விங், தயவுசெய்து பாருங்கப்பா, அதெல்லாம் பாருங்க, முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நிறைய வரப்போகுது. அது என்டர்டைன்மெண்ட்டாக ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். சில இதை பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது, சில பார்க்கும்போது கடுப்பாக இருக்குது, சில நேரங்களில் விஜய் சார் மேலே பரிதாபமே வந்துடுது. இவங்கள நம்பியான யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க உங்கள் பக்கத்தில் அப்படின்னு தான் கேட்க தோணுது. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.